அப்படியே நம்ம மக்கள்கிட்டலாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, அதாவது ஓட்டு போடுகிற வயசு 18 இருந்தால் போதும், ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு 25 வயசு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை இந்த ஜென்சி எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றுறோம்ல, இதை 21 மாற்றுறா என்ன அப்படின்னு தெலுங்கானா ஏரியாவிலேருந்து சவி வருது. இது மாத்திரா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். 25க்கு மேலேயே முடியலை, 21 அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் பதில் வேற மாதிரி இருக்கு. 25 வயதிலிருந்து 21 வயதாக குறைப்பதை நான் ஆதரிக்கவில்லை. அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது. 25 வயசுனா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், நிறைய ஒரு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும், பொறுமையாக செயல்படுவாங்க. 21 வயசுனா கூட ஒரு 4 வருஷம் அனுபவப்பட்டு 25 வயசுல எலெக்ஷன் நின்றா ஜனங்களை ஒரு புரிதலை புரிஞ்சுக்கின்னு நிற்கலாம். 18 வயசு நிரம்பிய ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கும் போது 21 வயது நிரம்பிய ஒரு குடிமகன் கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கணும். அப்படி 18 வயது ஆனவர்களே தனக்கான கொள்கை கோட்பாடு, தனக்கான தலைவன் யார் என்று முடிவு செய்து வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 21 வயசு என்பது இன்னும் அவர்களுக்கான மெச்சூரிட்டியான வயசு. ஆகவே 21 வயசு அவங்களுக்கு தேர்தல் நின்று அவர்கள் தாங்களே தலைவராகலாம். 25 வயசு தான் எலெக்ஷனுக்கு ஒரு நிற்கிற தகுதியான வயசு. அதிகமான தவறுகளுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பாகும். 25 வயசு வயசு பெரிய மதிப்பெண்லாம். இப்போ இருக்க பசங்க 21 வயசில் யார் ஒரு நாட்டு ஒரு குடும்ப பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. 25 வயசு தான் சரியான. சமுதாயத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் கொஞ்சம் தெரியணும்னா குறிப்பாக 25 வயதிற்கு குறையாமல் இருந்தால்தான் அவங்க அரசியல் ஈடுபட்டால் நல்லது. அதான் நம்ம மக்களுக்காகவும் பொது சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு சமூக ஆர்வம் வரும். இப்போ 21 வயசாக குறைக்கிறது நல்லது தான். ஏன்னா இப்போ அப்போ தான் நிறைய இளைஞர்கள் இந்த தேர்தலில் போட்டிட்டு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வர முடியும். ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நிறைய பொருளாதாரம், இந்த அரசியல் விழிப்புணர்வு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்ததுக்கு இப்போ கேட்டிங்கன்னா நல்ல மாற்றமே இருக்குது. அதனால் 21 வயசில் வரலாம். 21ங்கிறப்ப நம்மளுக்கு அளவு கம்மியாக இருக்காது. அதனால் மக்களுக்கு சேவை சொன்னால் ஒரு 25, 26 அந்த சம்திங்கில் போனால் தான் கொஞ்சம் நம்மளுக்கும் பொலிட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். அந்த கட்சி மூலிமா போகிறப்போ நம்மளுக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு இது இருக்குது.